தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஐபிஎல்ல உங்களுக்கு பிடிச்ச டீமோட ஜெர்சியில் உங்களோட நேமை ஆட் பண்ணி எப்படி ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஏஐ இமேஜ் ஜென்ரேட் பண்ணுற சைட்டோட லிங்க்கும் ப்ராம்ப்டோட லிங்க்கும் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணால் நம்மளோட சைட்டுக்கு போவீங்க. அங்கே பாட்டமில் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணதும் நம்மளோட டெலிகிராம் சேனலில் கரெக்டாக இந்த போஸ்ட்டுக்கு வருவீங்க. இப்போ ப்ராம்ப்டை காப்பி பண்ணுறதுக்கு அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணி இங்கே காப்பி அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு இதில் வெப்சைட்டோட லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி குரோமில் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன அப்புறம் நீங்கள் காப்பி பண்ண அந்த ப்ராம்ப்டை இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணி இங்கே பேஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த வெப்சைட்டோட லிங்கும் சேர்ந்து வந்திருக்கும். இது வந்து அப்படியே எடுத்துருங்க. எடுத்துட்டு மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த ப்ராம்ப்ட் அப்படின்னு இருக்கும். இந்த டெக்ஸ்ட்டையும் வந்து ரிமூவ் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம கரெக்டாக ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ண பிறகு இங்கே சென்னை சூப்பர் கிங்ஸ்ன்னு இருக்கு பாருங்க. இந்த இடத்துல உங்களுக்கு எந்த டீமோட நேம் வேணுமோ அந்த டீம் நேம் வந்து நீங்கள் கொடுத்துங்க. மும்பை இந்தியன்ஸ்னால் மும்பை இந்தியன்ஸ் வந்து கொடுத்துங்க. இங்கே எல்லோ பேண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது மும்பை இந்தியன்ஸ்னால் ப்ளூ கலர் வரும். ப்ளூ அப்படின்றத கொடுத்துங்க. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல உங்களோட நேம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கங்க. சேஞ்ச் பண்ணிட்டு இங்கே கிரியேட் அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்மளுக்கு எடிட் ஆகி வந்துருச்சு. எடிட் ஆகி வந்த பிறகு அந்த இமேஜை வந்து வியூ பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லாங் ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் இமேஜ் வந்து கொடுத்து உங்கள் கேலரியில் சேவ் பண்ணிங்க. இதேமாதிரி ஒரு 4 இமேஜ் வந்துருக்கும். எல்லாம் கரெக்டாக வந்துருக்கு அப்படின்னா அந்த இமேஜஸ்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. லாங் ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் இமேஜ் வந்து கொடுத்தீங்கன்னா உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். இப்போ அடுத்து நீங்கள் பேக் வந்துட்டு இதில் மும்பை இந்தியன்ஸாக இருந்தால் உங்களுக்கு அதையும் நான் டைப் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணிவிட்டு இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்றத நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே மும்பை இந்தியன்ஸ்னு போட்டுங்க. மும்பை இந்தியன்ஸ்னு வந்து கொடுத்துட்டேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு அடுத்து இந்த இடத்துல எல்லோ பேண்ட் அப்படின்னு இருக்குல்ல அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இந்த எல்லோ மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே ப்ளூ அப்படின்னு கொடுத்துக்கலாம். ப்ளூ பேண்ட் அப்படின்னு கொடுத்தாச்சு. இது 2 மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு இங்கே உங்களோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இங்கே கிரியேட் அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்மளோட இமேஜ் வந்து எடிட் ஆகி வந்துச்சு. எடிட் ஆகி வந்த அப்புறம் அந்த இமேஜ் வந்து வியூ பண்ணுறேன். 4 இமேஜ் அகைன் வந்து கிடச்சிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத பாருங்கள். இப்போ மும்பை இந்தியன்ஸ் ஜெர்சியில் நம்மளுக்கு ஃபோட்டோ வந்து எடிட் ஆகி வந்துருச்சு. இந்த மாதிரி எடிட் ஆகி வந்த அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லாங் ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் இமேஜ் கொடுத்து ஆல்ரெடி நம்ம 2 டைம் டவுன்லோட் பண்ணதால் டவுன்லோட் அகைன் வந்து கொடுத்துறேன். பார்த்தீங்கன்னா மேலே சேவ் ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம தமிழன் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.